அகில ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். போப் பிரான்சிஸ் தனது 88 வயதில் கடந்த ஏப்ரல் 21 காலமானார். இந்த நிலையில் அடுத்த போப் ஆண்டவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார் என்ற கேள்வி பலருக்கும் எழுகின்றது. அதற்கென நடத்தப்படும் பிரத்யேக வாக்கெடுப்பு செயல்முறை குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம். ரோமன் கத்தோலிக்க வரலாற்றில் போப்பாக பொறுப்பேற்ற முதல் லத்தீன் அமெரிக்க போப் பிரான்சிஸ் தான். போப் என்பவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் ரோமின் பிஷப்பாகவும் இருப்பார். உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களின் நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இவர் முடிவுகளை எடுப்பார். புரொட்டஸ்ட் போன்ற பிற கிறிஸ்தவ பிரிவுகள் போப்பின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவ மதத்தின் பல பிரிவுகளில் ஒன்றுதான் கத்தோலிக்கம். ரோமில் இருக்கும் போப் தான் இயேசு கிறிஸ்து தனது திருச்சபையின் முதல் தலைவராக நியமித்த புனித பேதுருவின் வாரிசு என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். உலகின் 5 கண்டங்களையும் சேர்த்து 1 பில்லியனுக்கு அதிகமான கத்தோலிக்கர்கள் பரவியுள்ளார்கள். மேற்கத்திய உலகின் மிக பழமையான நிறுவனமான கத்தோலிக்க திருச்சபை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையானது. போப் பிரான்சிஸ் அணிந்திருந்த மீனவரின் மோதிரம் கார்டினல் கல்லூரி முன்பு ஓர் அலங்கார சுத்தியால் அழிக்கப்படும். இதன் பின்னரே செதோ வகாந்தே என்ற காலகட்டம் தொடங்குகிறது. இது போப் இருக்கை அதிகாரப்பூர்வமாக காலியானதை குறிக்கிறது. பிறகு ஒரு இரகசிய மாநாடு நடத்தப்படும். இதில் புதிய போப்பை தெரிவு செய்ய 135 கார்டினல்கள் வாக்களிப்பார்கள். கார்டினல் கல்லூரியின் தலைவரிடம்தான் அடுத்த போப்பை தேர்வு செய்யும் பொறுப்பு உள்ளது. 80 வயதிற்கு குறைவாக 135 கார்டினல்கள் உள்ளார்கள். இவர்கள்தான் புதிய போப்பை தேர்வு செய்ய வாக்களிப்பார்கள். போப்பை தெரிவு செய்யும் கார்டினல்களின் பல கண்டங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். கார்டினல்கள் கண்டம் வாரியாக ஐரோப்பாவில் 53, ஆசியாவில் 23, ஆப்பிரிக்காவில் 18, லத்தீன் அமெரிக்காவில் 21, வட அமெரிக்காவில் 16, ஒசியானியாவில் 4 இருக்கிறார்கள். போப்பின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு கார்டினல் கல்லூரியின் தலைவர் கியோவன்னி பப்டிஸ்டாவை அனைத்து கார்டினல்களையும் ரோமுக்கு அழைப்பார். கார்டினல்கள் அனைவரும் புனித பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு அருகேயுள்ள கசா சாண்டா மாட்டா விடுதியில்தான் தங்குவார்கள். மாநாடு முடியும் வரை அவர்கள் வெளி உலகுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. புனித பீட்டர்ஸ் தேவாலயம் அருகேயுள்ள சிஸ்டின் தேவாலயத்தில் 3 நாள் மாநாடு நடைபெறும். முதல் நாள் மதியம் ஒரு சுற்று வாக்கெடுப்பு தான் நடைபெறும். அதன் பின்னர் தேவைப்பட்டால் பல சுற்று வாக்கெடுப்புகள் நடத்தப்படும். போப்பாக தேர்வு செய்யப்படுவதற்கு 2/3 பங்கு பெரும்பான்மை தேவை. ஒவ்வொரு கார்டினலுக்கும் நான் இவரை தலைமை மதகுருவாக தேர்வு செய்கின்றேன் என அச்சிடப்பட்ட அட்டை வழங்கப்படும். அதில் வாக்களிக்க விரும்புபவர்களின் பெயரை எழுதி வயது அடிப்படையில் வரிசையாக சென்று வெள்ளி கலசத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்டையை வைப்பார்கள். இந்த மாநாடு மிகவும் இரகசியமாக நடைபெறுவதால் முடிவுகளை கணிப்பது அவ்வளவு எளிதல்ல. 3 உதவியாளர்கள் ஒவ்வொரு வாக்கையும் சத்தமாக வாசிப்பார்கள். தேவாலயத்தின் வெளியே புனித பீட்டர் சதுக்கத்தில் அனைவரும் முடிவுக்காக காத்திருப்பார்கள். தேவாலயத்தின் புகைப்போக்கியில் கருப்பு நிற புகை வந்தால் மறு வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும், வெள்ளை நிற புகை வந்தால் போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்றும் அர்த்தம். ஒருவேளை 3 நாட்கள் கழித்தும் போப் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் 1 நாள் விட்டு மறு வாக்கெடுப்பு நடக்கும். இந்த இடைவெளி ஒவ்வொரு 7 சுற்று வாக்கெடுப்புக்கும் இருக்கும். 33 சுற்று வாக்கெடுப்புக்கு பிறகு முடிவு கிடைக்காமல் இருந்தால் அதிக வாக்குகள் பெற்ற இருவருமிடையே வாக்கெடுப்பு நடக்கும். ஆனால் அப்போதும் 2/3 பங்கு வாக்குகள் தேவை. வரலாற்றில் 13ஆம் நூற்றாண்டில் ஒரு முறை மட்டும்
போப்பை தேர்வு செய்ய 33 மாதங்கள் ஆனது. அதன் பின்னர் பல விதிகள் திருத்தப்பட்டு தற்போது சராசரியாக 3 நாட்களுக்குள் போப்பை தேர்வு செய்யும் மாநாடு முடிவடையும். மாநாடு நடைபெறும் தேவாலயத்தில் 2 தற்காலிக உலைகள் அமைக்கப்படும். இதில் வாக்கு அட்டைகள் எரிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். புகையை கருப்பு அல்லது வெள்ளை நிறமாக மாற்ற ரசாயனம் சேர்க்கப்படும். வெள்ளை புகை வெளியிடப்படும் நேரத்தில் கூடவே தேவாலய மணியும் ஒலிக்கப்படும். போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்படுபவர் அதிகாரப்பூர்வ உடை மற்றும் ஆபரணங்களை அணிந்து புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீதிலிருந்து உலகுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்.